அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். இப்போ தேர்தல் காலம் வந்தாச்சு. வியாபாரி சங்கம் வச்சுருக்கிறவங்க எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பித்தாச்சு. அதுமாதிரி அமைப்புகள் வச்சுருக்கவங்க எல்லாருமே மாநாடு நடத்த ஆரம்பித்தாச்சு. ஆமாம், நாங்கள் அந்த தேர்தலில் அந்த அத்தனை சீட்டு இத்தனை சீட்டு அப்படின்னு ஒரே திருவிழா தான். ஆமாம், நம்ம நாட்டில் தேர்தலை அறிவிச்சிட்டாலே போதும். அது வரைக்கும் கொள்கையும்பா அதுவும்பா இதுவும்பா. அந்த தேர்தலை அறிவித்த உடனே எங்கே என்ன கிடைக்குங்கிறத கையேந்த ஆரம்பித்தாச்சு. ஆமாம், நாங்கள் அந்த அப்படி கொடுத்தா ஆதரவு, இங்கே இப்படி கொடுத்தா ஆதரவு, யாரை எப்படி அவமானப்படுத்துறது, யாரை பெருமைப்படுத்துறது, அதெல்லாம் அரசியல் களத்தில் சகஜம். அங்கெல்லாம் போய் வீரத்தை காட்டக்கூடாது. ஆனால் நம்ம நிலவரம் எப்போவுமே வீரத்தோடு இருப்போம். அப்போ நம்ம இந்த தேர்தல் பாதையை எப்படி வகுக்கணுங்கிறது தான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு. நாம் எப்படி பண்ணுறது? எல்லா அமைப்புகளும் ஒரு வாரிசை ஒரு சங்கத்துக்கு அடமானம் வச்சிடுறான். ஒரு சங்கத்து பேரை வச்சு ஒரு கட்சியில் போய் அடமானம் வச்சிடுறான். நம்ம யார்கிட்டையா பேசினா நீ அங்கே என்ன சப்போர்ட்டு இங்கே என்ன சப்போர்ட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடுறான். நம்ம மட்டும்தான் ஜென்ரலாக இருக்கோம். ஆனாலும் அரசியல் இல்லாமல் உலகம் இல்லை. நீங்கள் இதை என்ன தான் அமைப்புகள் நடத்துங்க, என்ன தான் தொழிலதிபராக இருங்க, என்ன தான் சக்ஸஸ் பண்ணுங்க, உங்கள் தொழிலதிபர் சார்பிலே ஒரு 10 எம்எல்ஏ கூட தேர்ந்தெடுங்க, வேலைக்கே ஆகாது. அரசியல் கட்சியில் எம்எல்ஏ ஆனால் எதாவது சாதிக்கலாம். ஆமாம், அதைத்தான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை இப்போ என்ன செய்ய போகுது? நேரடியாக தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைக்கு இல்லவே இல்லை. இன்றைக்கி சும்மா என்ன இங்கே கொள்கையிலையும் லட்சியத்துலேயுமா எலெக்ஷன் நடக்குது, தேர்தல் நடக்குது. கோடி எத்தனை கோடி இருக்குது, எத்தனை கோடி செலவு பண்ணுவா. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம நிர்வாகிகளுடைய அண்ணன் மகன், சொந்த அண்ணன் மகன் ஒரு கட்சியில் சீட்டு கேட்டிருக்காங்க. நம்ம நிர்வாகி ஒரு ஆள், அவருடைய சொந்த அண்ணன் மகன் முதல்ல அட்வான்ஸ் 1 கோடி கொண்டா, அதுக்கப்புறம் பேசுவோம், கொண்டு கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரியும். அப்போ 100 கோடி செலவு பண்ணால் தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாதையை வகுத்து வச்சுட்டாங்க ஜனநாயகத்தில். மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்கோ இங்கே அப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த தேர்தல் களத்தை நம்ம சரி பண்ணால் தான் நம்ம கோரிக்கைகளை சரி பண்ண முடியும். நம்ம கூப்பாடு போடுறோம்ல, இந்த பிரச்சனை இது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ இதுக்கு எப்படி அரசாங்கம் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ அந்த அரசாங்கம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும்னா நம்மளுக்கும் அரசியல் பலம் இருக்கணும். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதனால் வர்ற தேர்தலில் எத்தனை கூட்டணி அமைச்சு நிற்கிறாங்களோ அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்மளுக்கு கொழுக்கட்டை வேகணும். பாத்திரம் சட்டி எந்த சட்டியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. மண் சட்டியாக இருக்கலாம், வெங்கல சட்டியாக இருக்கலாம், தங்க சட்டியாக கூட இருக்கலாம். எனக்கு கொழுக்கட்டை வேகணும். அதே மாதிரி எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வா, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நாங்கள் சொல்கிற கோரிக்கையை நீ நிறைவேற்றணும். அதுதான் இப்போ இங்கே நான் வரி கொடுக்குறேன், நான் வரி வசூல் பண்ணுறேன், வரி கொடுக்குறேன், நான் கோரிக்கையை வைக்கிறேன். இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தர்றோம் அப்படிங்கிற உறுதிமொழியை அந்த அரசியல் தலைவர்கள் நமக்கு கொடுக்கணும். 3 பேர் கொடுத்தாலும் நம்ம நடுநிலை வைப்போம், ஒருத்தர் கொடுத்தாலும் அந்த கட்சியை ஆதரிப்போம். அப்படி கூட செய்யலாம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. இல்லை தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவைக்கு நாங்கள் ஒரு மண்டலத்துக்கு ஒரு சீட்டு 6 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஆதரவு கொடுக்குறதுக்கு இருக்கும். நமக்கு ஏதாவது அங்கே பிரயோஜனப்படணும். இல்லை பொதுவாக நமக்கு அரசியலே வேண்டாம், நம்ம கோரிக்கையை இந்த கட்சி நிறைவேற்றுது அப்படின்னு அந்த தலைவர் உறுதிமொழி கொடுத்தா அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதை நம்ம அரசியல் களம். ஏன்னா வியாபாரி சங்கத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அரசியல் கட்சி இல்லாதது நானும் நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமாரும் தான். மற்ற எல்லாருக்கும் கட்சி இருக்குது. செயலாளருக்கு கட்சியில் இருக்கார், பொருளாளர் கட்சியில் இருக்கார், மாவட்ட தலைவர்கள் கட்சியில் இருக்காங்க, மாநில நிர்வாகிகள் கட்சியில் இருக்காங்க, கட்சியில் பெரிய பதவிகளில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லா கட்சியிலையுமே பதவியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் களம் இருக்குது. அப்போ அந்த அரசியல் களத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுவான பாதை வகுத்தாதான் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் அரசியல் களம் ஆரோக்கியமாக இருக்கும். அதை நோக்கி நாம் பயணிப்போம். விதர்ப்பம் வேண்டாம், மனமாச்சரியங்கள் வேண்டாம்.
நம்ம முடிவு எடுப்போம். இன்னும் 1 மாதம் தானே இருக்குது. எப்பா எனக்கு இதை பண்ணுங்க, நாங்கள் வாரோம், இதை செய்யுங்க. வர்ற மே மாதம் மாநாடு, அதுக்குள்ளே எங்கள் கோரிக்கையை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கோம். எல்லோரும் இப்போ நான் அப்பாயின்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள்ட்ட கேட்டிருக்கேன், நாம் தமிழர் தலைவர் நம்ம சீமான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன். அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னே நம்ம கோரிக்கை மனுவை அழைப்புதல் ரெடியானோடனே கோரிக்கை மனுவை கொண்டு கொடுப்போம். அவங்க உறுதிமொழி தரட்டும், அவர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம். அரசியல் களம் நமக்கு பொதுவானது என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.